வணக்கம் மக்களே. பிஹெச்எல் யாரெல்லாம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அது அதோட ட்ரெண்ட்ல அது போயிட்டே தான் இருக்கு பாருங்க. எங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஏற்றங்கள் இப்படி வந்தாலும் கூட அதோட ட்ரெண்ட் அது மாதிரி அது போயிட்டே தான் இருக்கு. இப்ப என்னன்னா அதோட ரேட்டு எங்க ஒரு 2023 24 வச்சுங்களேன். 2024 டிசம்பர் 23 டிசம்பர் அப்படி வச்சுங்க. 150 எடுப்போம். அப்போ 23 டிசம்பர் 150 எடுத்திருந்தா கூட இன்னைக்கு எங்க ரேட்டு 333 ரூபா, 300 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிட்டு, டபுள் கொடுத்துருக்கு. எப்போ இந்த 2023-24 அது அவ்வளவு கொடுத்துருக்கு. இதோட ஹிஸ்டரி நம்ம பார்த்தோம்னா எங்க பாருங்க. அதோட ஹிஸ்டரி பார்த்தோம்னா எங்க நான் பார்த்தப்ப இந்த 15 இருக்கு பாருங்க. இந்த 15ல எந்த இடம் 2020 ஏப்ரல் 1 அதுக்குள்ளதான் 15 ரூபா அந்த ரேட் இருந்திருக்கு. இந்த 15 ரூபா ரேட் இருக்கிறப்ப நான் அதை ஒரு யோசனை பண்ணேன். என்ன யோசனை? ஒரு 50,000 ரூபா அதுல நம்ம போட்டோம்னா 15 ரூபா ரேட் அது இருக்கிறப்ப அதோட ஹை என்ன சொல்லுங்க? இங்க 389 போயிருக்கு. 350 ரூபான்னு வச்சுங்க. 350 ரூபா இருந்தது. அது அப்படியே இறங்கி இறங்கி எங்க வந்துச்சு? 15 ரூபாய்க்கு அது அதுல இருந்துச்சு. இந்த 15 ரூபா ரேட்ல இருக்கிறப்போ ஒரு 50,000 ரூபா நம்ம போடுறோம்னு வச்சுங்களேன். 2020 23 24 இப்போ 4 வருஷம், 4 வருஷம் இந்த 15 ரூபாங்கிறது எங்க வந்திருக்கு பாருங்க. 333 ரூபா வந்திருக்கு. இப்போ நீங்க பாருங்க எத்தனை 4 வருஷத்துல இது எத்தனை மடங்கு கொடுத்துருக்கு பாருங்க. இது இந்த இடம் நமக்கு தோணுது இல்ல, இது அப்படி ஒண்ணும் இது ஒரு மோசமான ஸ்டாக்னு கிடையாது. சில ஸ்டாக் இவ்வளோ ரேட்டுக்கு போனுச்சுன்னா நம்ம அது ஒண்ணும் இல்லாம போயிரும் அப்படிங்கிற ஒரு இது வரும். ஆனா அந்த மாதிரியான ஸ்டாக் கிடையாது பிஹெச்எல். நல்ல ஒரு இதுதான். ஆனாலும் இந்த இடத்துலதான் நம்ம அந்த தப்பு பண்றோம். நமக்கு தெரியுது இந்த இடத்துல சும்மா ஒரு அமௌண்ட்டை போட்டுட்டு நம்ம அதை விட்டுறணும். அது அப்படியே விட்டுருந்தா கூட நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த 15 ரூபாய்க்கு இது பண்ணுவோம். 30 ரூபா வந்தோடனே அதை விற்போம். இல்ல 50 ரூபாய்க்கு வந்தோடனே விற்போம். இல்ல ஒரு 100 ரூபாய்க்கு வந்தோடனே விற்போம். 200 ரூபா வந்தோடனே அப்படி பார்ப்போம். ஆனா ஹிஸ்டரிய பார்க்கணும். நம்ம அதோட ஹை எங்க இருக்கு? அது ஆல்மோஸ்ட் அது வந்துரும். அதுக்கு மேல வந்துச்சுன்னாலும் அதுக்கு மேல பிரேக் அவுட்னா அது வேற எங்கேயோ போகும். இப்படிதான் இருக்கும். நீங்க ஒரு கணக்கு இது பண்ணி பாருங்களேன். அதை இது பண்ணி நான் பார்த்தேன். எவ்வளவு ஒரு 50,000னாலும் 45,000 நம்ம பண்ணிப்போம்னு வச்சுங்க. ஒரு 45,000 50,000 வச்சுங்களேன். 333 இன்னைக்கு இருக்க ரேட்டு. அது ஒரு 3000 ஸ்டாக்னு வச்சுக்கோங்க. இந்த 3000 ஸ்டாக் வருது. 1000 ஸ்டாக் 15,000 வருமா? 45,000, 3000 ஸ்டாக் வருது. இந்த 3000 ஸ்டாக்குக்கு இன்னைக்கு ரேட்டு பாருங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அது 10 லட்சத்துக்கு மேல வருது இல்லையா? என்ன ரேட்டு? 50,000, வெறும் 50,000. அந்த 50,000 போட்டு ஒரு 4 வருஷம் நம்ம இருக்க முடியாதா? இததான் நம்ம பண்றது இல்ல. இப்போ இத நம்ம இங்க பாப்போம். இதோட இது நம்ம பார்ப்போம். நம்ம இவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் நம்ம இது எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு. எஃப்ஐஐ எத்தனை பெர்சன்டேஜ்? 4ல இருந்து 5, 6, 7, 8, 9 ஆல்மோஸ்ட் டபுளா வச்சிருந்தாலும் கூட ஒரு பெரிய லெவல்லன்னு இல்லை. ஆனா ஆல்மோஸ்ட் வச்சிருக்காங்க. ஆனா எஃப்ஐஐ வச்சிருக்காங்க. டிஐஐ அவங்க ஒரு நீங்க பாருங்க 23ல அவங்க நல்லாவே வச்சிருந்திருக்காங்க. அப்புறம் ஒரு கொஞ்சம் குறைச்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன். டிஐக்கு அவங்க மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு.
நமக்கு நம்ம கண்டுல நமக்கு தெரியுமில்ல, பிஹெச்எல் என்னங்கிறது நமக்கு தெரியும். அது வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ போனது போயிட்டு நம்ம வந்து இது ஆல்மோஸ்ட் இதுக்கு மேல நம்ம வந்து வெயிட் பண்ணணும். இது வந்து இந்த இடத்த டச் பண்ணி இதுக்கு மேல பிரேக் அவுட் ஆகுதா, இல்ல மறுபடியும் அது எப்படியா இருந்தாலும் அவங்க கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் அது இதுன்னு கொஞ்சம் வரும்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கொஞ்சம் கீழே வந்து அப்படி போகும். ஆனாலும் எதிர்பார்க்கலாம் நம்ம. இதுக்கு இதுக்கு மேல பிரேக் அவுட் ஆகுன்னு தான் நான் நம்புறேன். இது வெறும் தகவல் தான். இது வந்து அங்க மேல எடுக்கணும் கொள்ளணுங்கிற மாதிரியான எந்த விதமான ரெக்கமெண்டும் கிடையாது. இது என்னோட அபிப்பிராயம் மட்டும்தான். இப்போ நம்ம வழக்கமா சொல்றதுதான், இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு இடம் நமக்கு தெரியுது, வாங்கணும், வாங்காம நம்ம விடுறோம். இல்ல இப்படியான ஒரு இடத்துலயாவது இதுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு இடம், இந்த இடத்துல இருந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை வரும். அந்த இடத்துலயாவது நம்ம எடுக்கணும். யாரெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்கன்னு தெரியல. அந்த மாதிரி எடுத்து வச்சிருந்து இந்த மாதிரியான ஒரு ப்ராஃபிட் பாக்குறவங்க பார்த்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். சரி, இப்போ இது போயிருச்சு. இதுக்கப்புறம் இதே மாதிரி நம்ம வேற ஏதாவது ஒரு ஸ்டாக் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்ப என்னோட கண்ணில் இப்ப படுறது இந்த சுஸ்லான். அதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு ஸ்டாக் தான். இந்த சுஸ்லானும் அதோட இது எங்க இருக்கு, இங்க பாருங்க, 421 ரூபா அதோட லைஃப் டைம் ஹை இருக்கு. 400 ரூபானே வச்சுக்கோங்க. 400 ரூபா. இது எந்த ரேட்டுக்கு வந்துச்சு? இதோட லோவும் இதுதான். சுஸ்லான் எல்லாம் 5 ரூபாக்கெல்லாம் வந்துச்சு. இந்த பாருங்க, 5 ரூபாக்கெல்லாம் வந்துச்சு சுஸ்லான். 3 ரூபா எல்லாம் பார்த்துருக்கு. அது சுஸ்லான் எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க, ஒண்ணுமே இல்லாம போயிரும். 2 ரூபா வந்திருக்கு பாருங்க. 1 ரூபா 83 பைசா வந்திருக்கு சுஸ்லான். நினைச்சு பார்த்திருப்போமா? அதுல ஒரு 50,000 போடுங்க. இப்போ இது வந்து 60 ரூபா இப்ப வந்திருக்கு அப்படிங்கறதுனாலதான். அது 1 ரூபா இருக்கிறப்ப நீங்க 50,000 போடுங்க. இன்னைக்கு வந்து அது 60 ரூபா வந்திருக்கு, எங்க வரும் அப்படிங்கறதெல்லாம் அது 60 ரூபா வந்ததுனால தான். அந்த 1 ரூபா இருக்கிறப்ப அது என்ன பேசுவாங்க, அது முடிஞ்சு போச்சு, சுஸ்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிம்பாங்க. அது ஒரு நேச்சர் தான் அது. ஆனா அதோட பேக்ல அதோட ஹிஸ்டரி என்ன இருக்கு, அந்த ஹிஸ்டரி என்ன, அதோட தொழில் என்னங்கிறது, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எல்லா ஸ்டாக்குக்குமே இந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட், அதுக்கான ஒரு ஹிஸ்டரி இருக்கு. இப்போ சரி, நம்ம இத நம்ம எடுத்து பார்க்கலாமா? இதுவும் ஒருவேளை இந்த இதுல பாத்துக்கோங்க, ஒரு 150 ரூபா இந்த இடம் தான் ஒரு ஸ்ட்ராங்கான இதுன்னு வச்சுக்கோங்க, ரெசிஸ்டன்ட். இங்க எப்படி அது எடுக்கணும். இது இப்ப சப்போர்ட்ல இருந்து இது மேல போயிட்டு இருக்கு. இது ஒரு ரெசிஸ்டன்ட். இங்க 135 அது ஸ்ட்ராங்கா பாப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு என்னமோ அது வந்து எந்த ரேட்டு, இந்த 5 ரூபால இருக்கிறப்ப 10 ரூபா சொல்லிட்டு இருக்காங்க, 10 ரூபா இருக்கிறப்ப 15 ரூபா சொல்றாங்க, அந்த 15 ரூபா தாண்டறப்ப 30 ரூபா சொல்றாங்க, இந்த 30 ரூபா 40 ரூபா. நானுமே சொன்னேன் இந்த 38 ரூபா இந்த இதுல சொன்னேன். இதை அது உடைச்சு இது போனுச்சுன்னா அதுக்கப்புறம் அது 50 ரூபா தாண்டி அது மேல போகும் அப்படிங்கறது சொல்லியிருக்கேன். இந்த 60 ரூபா வந்திருக்கு. இனி அடுத்த டார்கெட் என்ன சொல்லுவோம்? அடுத்த டார்கெட்னு பார்த்தா நம்ம எதிர்பார்ப்போம் என்ன, 100 அது தொடுமா அப்படிங்கறது பார்ப்போம். அப்படி பார்த்து நம்ம பேசிட்டு இருப்போம். வச்சிருக்கிறவங்க இந்த இடத்துல எடுக்கிறதுக்கான தைரியம் யாருக்கு வரும்? சரி, இது நமக்கு தான் அது சரியா தெரியல, நம்ம பார்ப்போம். யாரு வழக்கம் போல நம்ம பார்ப்போம். இங்க போய் யாரு சுஸ்லானே எந்த இவங்க எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சுஸ்லான் பார்ப்போம் யார நம்பிக்கை வச்சு வச்சிருக்காங்க. எஃப்ஐஐ. இந்த எஃப்ஐஐக்கு வந்து பிஹெச்எல்ல விட சுஸ்லான் மேல நம்பிக்கை அதிகமா இருக்கு அப்படின்னு இது சொல்லுது. ஏன்னா அவங்க வந்து பாருங்க, 4% இருந்து 7, 10, 17, 19, 21 அவங்க அதை அதிகப்படுத்திக்கிட்டே போயிட்டே இருக்காங்க. டிஐஐ வந்து 7ல இருந்து 14, அப்புறம் குறைச்சிருக்காங்க. எங்க 2020, 23 எல்லாம் ரொம்ப குறைச்சிருக்காங்க. திருப்பி அவங்க கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்காங்க. 23க்கு மேல கொஞ்சம் அதிகப்படுத்தி இப்ப 24ல இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் அது வழக்கம் போல உள்ளதான். இங்கே சுஸ்லான நம்ம எல்லாம் எப்படி பேசுறோம் அந்த மாதிரிதான் அவங்களுக்கும் அதை வச்சுங்களேன். ஆனா எஃப்ஐஐக்கு வந்து பிஹெச்எல்ல விட சுஸ்லான் மேல அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்குன்னு இது காமிக்குது. இப்போ நமக்கு வந்து
கிட்டத்தட்ட என்ன கேட்டா எனக்கு இப்ப ரெண்டுமே இந்த ஸ்டோரி ஒன்னாதான் இருக்கு. பிஹெச்எல்லோட ஹையும் வந்து எது 375 400 தொட்டிருக்கு. சுஸ்லானோட ஹை என்ன தொட்டிருக்கு, அதுவும் ஒரு 400 தொட்டிருக்கு. இந்த பிஹெச்எல்லும் வந்து எங்க இந்த 15 ரூபா இதை தொட்டு இங்க கீழே வரைக்கும் வந்து இப்படியே எங்கேயோ இருந்தவன் இங்க கீழே வந்து மறுபடியும் இந்த மேல இதை தொட்டு போயிருக்கான். அதே மாதிரி இந்த சுஸ்லானும் இங்க இருந்து மேல இருந்து இதே கீழே வந்திருக்கான். இங்க வரும் என்ன, சுஸ்லான் ரொம்ப காலம் படுத்து தூங்கி இருக்கான், அவன் கொஞ்சம் மேல வந்துட்டு உடனே போயிருக்கான். இதுதான் அந்த இந்த ரெண்டு கம்பெனிக்கும் உள்ள சுஸ்லானையும் பிஹெச்எல்லையும் ஒரே இடத்துல வைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கான பதில் இந்த இதுல இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. இவன் எப்படி இந்த பிஹெச்எல் பாருங்க, ஏதோ இப்படி வந்தான் இப்படி வந்தான் இப்படி வந்தான் இப்படி வந்தான் இப்படி போயிட்டான்ல, இந்த இந்த டிஃபரெண்ட் இருக்குல்ல, இதுக்கும் இந்த சுஸ்லான் இவ்வளவு தூரம் படுத்திருக்கான் பாருங்க, எந்திரிக்க முடியாம படுத்திருக்கான் பாருங்க, இதுதான். ஆனா அவனும் எந்திரிப்பான், அவனும் எந்திரிச்சு போறான். அப்படிங்கிறப்ப எப்படி பார்த்தாலும் இந்த டைமிங் தான் கொஞ்சம் உங்களுக்கு, அவன் ஒரு இந்த 4 வருஷம் கொடுத்தான் பாருங்க, இதுல பிஹெச்எல்ல இந்த 4 வருஷம் பார்த்திருக்கான் பாருங்க. இந்த 15 ரூபாயில இருந்து அவன் வந்து இந்த இதுக்கு வர்றதுக்கு 4 வருஷம் தான் எடுத்திருக்கான். ஆனா இவன் அவ்வளவு தூரம் எடுக்க மாட்டான். இங்க பாருங்க, இங்க 2009 இருக்கு இவனோட ஸ்டோரி. இங்க 9ன்னா இங்க இத்தனை வருஷம் எடுத்திருக்கிறான் இவன் வந்து எந்திரிக்கிறதுக்கு. அதுதான் வித்தியாசமே தவிர நம்ம அவனை இவனை எல்லாம் இந்த இடத்துல இருந்தெல்லாம் வெளியில வந்துடணும். வெளியில வந்துட்டு, ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல, நமக்கு தெரியலைங்கிறப்ப நம்ம வந்து இவங்களையெல்லாம் பாத்துக்க வேண்டியதுதான். எஃப்ஐஏ என்ன பண்றாங்க, டிஏ என்ன பண்றாங்க, அவங்க ஹோல்டு பண்றாங்களா, விக்கிறாங்களா, வாங்குறாங்களா, அப்படிங்கிற மாதிரி அதை பாத்துக்க வேண்டியதுதான். இப்போ ரெண்டையுமே நம்ம அந்த மாதிரி பார்க்க வேண்டாம். ஆனா இப்படி ஒரு இடம் இருக்கு. இந்த பிஹெச்எல்லுக்கு இருந்த அதே வாய்ப்பு இந்த சுஸ்லானுக்கும் இருக்கும்னு நம்ம நம்புவோம். இருக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா நமக்கு இப்ப லோ ரேட்ல எல்லாம் எதுவுமே எந்த ஸ்டாக்குமே மோஸ்ட்லி நமக்கு கிடைக்கல. அப்படி கிடைக்கலங்கிறதுக்காக நம்ம போய் ஒரு மோசமான ஸ்டாக்கா வாங்கணுமா அப்படிங்கறதும் கிடையாது. இது மோசம்ங்கிறதும் கிடையாது. இப்ப அவங்களோட அந்த விண்டு எனர்ஜி இதெல்லாம் வந்து மோசம்ங்கிறது கிடையாது. ஆனா அவன் ரொம்ப காலம் இப்படி ஒரு இதுல இருந்துட்டான் அப்படிங்கறதுனால சுஸ்லான் எல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. அவன் நீங்க வேணா பாருங்க, இந்த 100 தாண்டி அவன் போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இந்த ஃபால் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரிதான் இங்கே ஒரு ஹை வரும் அப்படிங்கிறது என்னோட அனுபவத்துல. என்னோட இது வந்து அப்படிதான் இருக்கு. இதே 15 ரூபா தான் நம்ம இங்கேயும் பார்த்தோம் பிஹெச்எல்ல. இந்த 15 ரூபா பாக்குறப்ப நமக்கு பக்கு பக்குன்னு தான் இருந்துச்சு. இது எப்படி வாங்க முடியுமா? ஆனா எனக்கு நல்லா தெரியும் பிஹெச்எல்ங்கிறது கண்டிப்பா அதோட இடத்துக்கு வரும். எப்போ இது இந்த ஸ்பீடு வந்து நம்ம எதிர்பார்க்காதுன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் ஏனோ தெரியல நமக்கு அதெல்லாம் வரமாட்டேங்குது. இதெல்லாம் அந்த பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இந்த இடத்துல அவங்களுக்கு சரியான தகவல்கள், சரியான ஏதோ அனுபவம் தானே இப்போ நமக்கு தெரியுது. இந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்படி நம்ம பாக்குறப்ப நமக்கு இதே ஹிஸ்டரி தான் அங்கேயும் வரும், கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும் ஸ்டாக்கு தகுந்தபடி அப்படிங்கிறது தெரியுது. இப்போ இந்த இந்த சுஸ்லானையும் பாருங்க, பிஹெச்எல் வச்சிருந்ததை விட இது இவ்வளவு ஸ்ட்ராங்கா அவங்க வச்சிருக்காங்கன்னா அதுல ஒரு இடம் இருக்கு பாருங்க. இப்படி நான் சொல்றதுனால நீங்க போய் சுஸ்லானை வாங்குங்க, நீங்க ரொம்ப பெரிய ஆளா வரலாம், அதுல ஒரு டபுள் ட்ரிபிள் நீங்க இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான எந்த ரெக்கமெண்டும் நான் சொல்லல. நான் சொல்ற எல்லாமே தகவல் தான், எல்லாமே தகவல். இந்த தகவல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு பலன் கிடைச்சிச்சுன்னா எனக்கு சந்தோஷம். நானுமே இப்ப இந்த மாதிரியான வேற ஏதாவது ஸ்டாக் வச்சிருக்கீங்கன்னா, இப்ப நீங்க சுஸ்லான் வச்சிருக்கீங்களா இல்ல பிஹெச்எல் வச்சிருக்கீங்களா, உங்களுக்கு சுஸ்லான்ல என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பிஹெச்எல்ல என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. இந்த சுஸ்லானை இதையும் நான் ஒன்னா எடுத்து, இந்த கம்பெனியை ரெண்டையும் ஒன்னா எடுத்து வச்சு பேசல. நான் பேசுறது இந்த டெக்னிக்கலி அதோட பேட்டர்ன், அது மூவ் ஆகுற இடம், இதெல்லாம் கிட்ட இப்போதைக்கு எனக்கு இது மூவ் ஆயிட்டு வர்ற இந்த வேகம் இப்படிதான் அதுவும் இருக்கு அப்படிங்கறத வச்சு எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே, எல்லாமே நம்ம செஞ்சு பாக்குறது தானே. இது இல்லாம காமனா ஒரு இது இருக்கு மார்க்கெட்ல, எல்லாம் கண்ணாப்பண்ணான்னு ஒரு என்ன சிச்சுவேஷன் வந்துச்சுனாலும் ஏதோ ஒன்று அடிச்சுக்கிட்டு போகும், அதெல்லாம் வேற. அது இல்லாம நம்ம எனக்கு என்னமோ இப்ப கிடைச்சிருக்கு, இன்னும் 2-3 ஸ்டாக் இருக்கு. ஆனா இதோட மூவ்மெண்ட் வந்து இப்ப எனக்கு கொஞ்சம் நல்லா தெரியுது. இதோட அது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இந்த 40 தாண்டிச்சுன்னா அப்புறம் 60, 60 தாண்டிச்சுன்னா 75, 70 தாண்டிச்சுன்னா 100, 100 தாண்டிச்சுன்னா அது அப்படி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாவே போகும்.
இன்னொன்னு அது எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை வரும். அந்த மாதிரி சமயத்துல நம்ம போய் இங்க செக் பண்ணிக்கணும் என்ன நடக்குது, இங்க டிஏ என்ன பண்றாங்க, அவங்க அதிகப்படுத்தி தான் இருக்காங்க பாருங்க. 2023 24 இருந்ததுக்கும் இந்த 23 24 மார்ச்ல இருந்ததுக்கும் ஜூன்ல இருந்ததுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. இது அவங்களுக்கு தெரியும். இந்த 50ல வந்து அவங்க இது பண்ணி எடுத்துருவாங்க. இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் அந்த மாதிரியான ஒரு மூவ்மெண்ட் பண்ணிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப மேல போனதுக்கு அப்புறம் யோசிப்போம். பிஹெச்எல் இதுக்கு மேலயுமே அது வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஆனா அத வந்து நம்ம எப்படிங்கிறது சரியான ஒரு இதுல சொல்ல முடியாது. சோ இந்த ரெண்டையுமே எடுத்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட இந்த இடத்துல இதை விட்டுட்டோம்னு வச்சுங்க, இங்க ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கு. இந்த வாய்ப்பை நம்ம பார்க்கணும். இது என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பார்த்து இந்த 60ங்கிறது எந்த இடத்துல வந்து என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஓகே, நான் எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த தகவல் உங்களுக்கு ஏதாவது பலன் தருதான்னு பாருங்க. நீங்க யாரெல்லாம் வச்சிருக்கீங்க இல்ல வாங்கி இந்த மாதிரி மாட்டி இருக்கீங்க, சுவிட்சர்லாந்துல மோஸ்ட்லி எல்லாருமே ட்ரேடிங் தான் பண்ணுவாங்களே தவிர இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. பிஹெச்எல்ல மோஸ்ட்லி வாங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன பண்ணிருக்கீங்கிறத கமெண்ட்ல சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகே, நன்றி, வணக்கம்.